ஒரு இறைநேசர் இடத்துல கேட்கப்படுகிறதாம். அவர் பக்கத்துல ஒரு நாய் இருக்கு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீ சிறந்தவரா அந்த நாய் சிறந்தவரா என்று கேட்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் மரணமாக நேரத்துல பார்த்தாதான் நான் சிறந்தவனா கெட்டவனான்னு தெரியும். கொஞ்ச நேரம் பொறுங்கள், நான் இறந்து போகின்ற நேரத்தில் களிமாவோடு மௌத்தா போனால் நாயை விட சிறந்தவன் நான். நான் மரணிக்கின்ற நேரத்தில் களிமா இல்லாமல் ஈமான் இல்லாமல் நான் இறந்து போனால் என்னை விட நாய் மேலானது என்பதாக சொல்லுவார்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் சிறந்தவர்கள் என்பதை கடைசி தருணங்கள் தான் முடிவு செய்யப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு மேற்கோள் காட்டி சொல்வார்கள். என்னவென்று சொன்னால், நீண்ட காலங்கள் வாழலாம், நெடிய காலங்கள் வாழலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம், ஆனால் மரண நேரத்தில் ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல மரணம் வர வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். நல்ல மரணங்கள் வர வேண்டும், திடீர் மரணங்களில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே நம் மரணங்கள் எல்லாம் தீயதாக மாறி போக கூடாது, நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று பெருமானார் நீண்ட காலங்கள் நிறைய துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதி, யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலே என்னை விட்டு நீங்கி போகக்கூடிய நியமத்துக்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பே, உன்னுடைய நியமத்துக்கள் எனக்கு வராமல் இருக்குவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த அந்த வாசகத்திலே அடுத்து சொன்னார்கள், வதஹவ்வலு ஆஃபியதிக, உன்னுடைய ஆரோக்கியத்தை என்னை விட்டு போகாமல் இருப்பதை நான் கேட்கிறேன். உன்னுடைய ஆரோக்கியம் என்னை விட்டு போகாமல் இருக்க வேண்டும், அதை நான் கேட்கிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், ஃபுஜாஅத்தி நிஅமதிக, ஃபுஜாஅத்தி நிக்மதிக என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு வரக்கூடிய முசீபத்துக்கள், பலா முசீபத்துக்களில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஜமிய சக்திக என்று சொன்னார்கள். அடுத்து, எனக்கு உன்னுடைய கோபத்தில் அனைத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த 4 வரிகளை பெருமானார் வாழ்க்கை முழுக்க கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நிஅமத் நம்மை விட்டு போகக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம் என்னை விட்டு போய்விடக் கூடாது. பெருமானார் சொன்னார்கள், எனக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள்